ஓகே, குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயர் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஜிம் கிடையாது. உண்மையிலே நான் வந்து போகல. ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன். நான் வந்து அது ஃபன்னியாக தான் இருந்துச்சு, ஏன்னா எனக்கு பெயினே தெரியல. கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃபோர் ஆர்மில் உண்மையிலே பயங்கரமாக பெயின் இருக்குது. அது மசில் பெயின் மாதிரி இல்லை, போன் பெயின் மாதிரி இருக்குது. ஊனிட்டேன். ஸோ அதனால் ஃபோர் ஆர்ம் ட்ரெயின் பண்ண முடியாது. ஆப்ஸே எனக்கு இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ எதுக்கு வீடியோக்காகன்னு போகிற மாதிரி இருக்க போது, அதுக்கு நான் வந்து ஸ்கிப்பே பண்ண, லீவு விட்டுறேன், ரெஸ்ட் டே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டேன். இது தெரியாமல் சொக்கா போடாமல் ஒருத்தன் கூவின்னு இருப்பான். நடுவில் வந்துட்டு ஃபோர் ஆர்ம் ஆப்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பேச்சை கேட்காதீங்க. நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் முன்னாடி. ஸோ ஆப்ஸும் ஃபோர் ஆர்மும் நீ ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது. சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், சிலருக்கு கடுப்பாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒர்க் அவுட் நினச்சி தாண்டா உன்னை ஃபாலோவே பண்ணேன். எப்படி இருக்கியன்னா, உடம்பு முக்கியம். அதாவது ரெக்கவர் ஆகாமல் ஒரு இதை பண்ணக்கூடாது. ப்ளஸ் இது என்னால் அந்த மூவ் பண்ணவே முடியல. ரைட் ஹேண்ட் எப்படி ஒரு மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேபி நாளைக்கு ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் டே தான் கைஸ். ஓகே, வீடியோ பாருங்கள். ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ். செம்ம ஃபன்னியாக இருக்கும், பட் ரியலாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் அந்த பையனை ஏமாற்றாதீங்க. அவனும் குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயர்னு ஆரம்பிப்பான். அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஓகே அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்ககிட்ட போய்ட்டு என்னடா மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான் அப்புறமே நான் டைம் ட்ராவல் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நைஸாக எனக்காக கைஸ். ஓகே, குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயர் கைஸ். ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ். இன்றைக்கான டாபிக் இதுவாக தான் இருக்க போகுது. அதுக்காக தான் எல்லோரும் வந்திருப்பீங்க. உங்கள் மண்டைக்குள்ளே வர ஒவ்வொரு கேள்விக்குமே அண்ணன் டக்குன்னு பதில் சொல்ல போகிறேன். முதல் கேள்வி, சட்டை எங்கடான்னு இருப்பீங்க. சட்டை வந்துட்டு ஏதோ தொங்கிட்டு இருக்கான்ல இவன் தான். முதல்ல சொல்லிடுறேன், 3 டைப் ஆஃப் மைனர் ஸ்ட்ரெஸ் எனக்கு நடந்ததையும் மேஜர் ஸ்ட்ரெஸ் நடந்தது ஒன்று. இது ரெண்டத்தையும் சேர்த்து தான் ஸ்ட்ரெஸ் நடந்திருக்கு. எனக்கு நடந்த ஸ்ட்ரெஸ்ஸு சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகும். நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஸோ சொக்கா வந்துட்டு இங்கே தான் இருக்காப்புல. என்ன பிரச்சனைனா, அண்ணன் ரெடி ஆகிட்டு பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் ஆகிருக்கு. இது வந்து காய வச்சுருந்தேன். சரி, நான் ஏன்ச்சேன்னா அப்புறம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரி, அதான் அது வந்து ஒன்றும் யூரின்லாம் கிடையாது. வெறும் பாத்ரூமில் வந்துட்டு அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கும்ல, அதுவும் மிக்ஸ் ஆகிருக்கும்லடான்னா ஆகிட்டு போட்டோம் ப்ரோ, என்ன ப்ரோ நோய் தாக்கிற போகுது நம்மள. உடனே வேறு ஒரு சட்டை எடுத்து போடுறதுக்கு என்ன உனக்கு ஒரு வீடியோவில் அப்படின்னீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரில, என் வீட்டில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சட்டை தான் போகணும். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜிம்முக்கே நான் வந்து 2 சட்டை, அதாவது ஜிம் போயிட்டேன்னா அதுக்கு ஒரு சட்டை வந்துட்டு வேற ஒரு சட்டைன்றனால இதையே நான் தூக்கி போட்டேன்னு வைங்களேன், அழுக்குலையோ இதுலையோ சொல்லி முடிஞ்சு. ஸோ 2 சட்டை எடுத்தேன்னா எங்கள் வீட்டில் அதாவது அது ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை நானே ஆட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு சமம். ஸோ காய வச்சு போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபெமிலியர் லுக்கு. இதுதான் வீடியோ ஆரம்பித்தேன், அதனால் இப்படியே இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஸோ அதாவது நான் பேச வரதை கவனிங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு உட்காந்து மூஸ்குல் சேனிட்டு பரவாயில்ல ப்ரோ என்னங்க, ஏன்னா ஓகே. ஸோ கவனிங்க. சரி, ஓகே. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சொக்கா. நீங்கள் உங்களுக்கான பதில் வந்துருச்சு. சொக்கா வந்து கக்கூசில் விழப்பட்டனால அதில் ஒரு பேட்ச் ஆகிருக்கு. அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஜிம்முக்கு சொக்காவோட தான் போவேன். ஸோ முதல் கேள்விக்கான பதில் முடிஞ்சிருச்சு. 2வது ஸ்ட்ரெஸ் இல்லை மைனர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஓகேவா? இந்த சம்மந்தமே இல்லாமல் உடஞ்சிட்டான், எடுக்கும்போது கீழே வந்துச்சு. இது வந்துட்டு அந்த வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கம்பி உள்ளே இருந்தது, அதில் லாக் ஆகுறான் போல். ஸோ இவனும் லாக் ஆக மாட்டேங்கிறான். மைக்கு டப்பா இது, ஓகேவா? ஸோ 2வது மைனர் ஸ்ட்ரெஸ் முடிந்து விட்டது. ஓகே, மூட முடியல. ஓகே, 3வது மைனர் ஸ்ட்ரெஸ். ஏன்டா எல்லாத்தையும் மைனர் ஸ்ட்ரெஸ்ன்றனா, அதெல்லாம் சின்ன ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 3வது வந்து என் மூஞ்ச கவனிச்சிங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிம்பிள்ஸ்லாம் டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருக்கும். எஸ், வி ஆர் பேக். இதெல்லாம் பாருங்க அவங்குது. ஸோ எஸ், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது புது லான்ச்சு நேற்று தான் லான்ச் ஆகிருக்காப்புல. 3வது மைனர் ஸ்ட்ரெஸ் இதுதான். ஸோ ஓகே, இது வரைக்கும் ஜோக் முடிஞ்சிச்சு. சீரியஸாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் தான் கண்டென்ட். உண்மையான ஒரு ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். இதான் மேஜர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே நான் புலம்புன மாதிரி வழக்கம் போல் தெரியும், கம்ப்யூட்டர் பிசி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கானா. ஸோ பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றா ஓடிட்டு இருந்தேன். வாட்டி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அவங்க செம்ம டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது. 10,000 ரூபா கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஓகேவா? உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் கடவுளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க, நம்பாதவங்க.
வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, தம்பி இதுலேருந்து நீ திருந்திக்க, இது வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்குது, ஸோ மூடிக்கிட்டு பேக் அடின்னு. அப்போ என்ன ஆகணும், ஒரு மிஸ்டேக்கில் நீங்கள் கற்றுக்கணும், அப்போ தான் நீங்கள் உண்மையான திறமைசாலி. ஸோ பேக் அடிச்சிட்டேன். ஓகே, வேணாம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருப்போம், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளே நேரில் போய் கைப்பட வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் வந்துட்டு ஒரு 70,000 60,000 ரேஞ்சில் வந்துட்டு பிசி பில் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு 5,000 ரூபா தம்பி, 5,000 ரூபாய்க்கு நான் தரமாக பண்ணித்தரேன், 15,000 கிடையாது 15,000 கிடையாது 5,000 ரூபாய் அப்படின்னு. இல்லை நான் ஏன் கிண்டல் பண்ணுறேன்னா, நான் அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கேன், நான் ஃபுல்லாக சொல்கிறேன் வச்சுட்டு. 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒருத்தன் பண்ணி தரேன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓகே சந்தோஷம், ஏன்னா உள்ளே இருக்க ஆக்சசரி சொல்லிட்டு இருந்தப்ப 6th ஜென் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இதெல்லாமே காம்பேக்டாக இருந்துச்சு, இது போதுமே ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 5,000 ரூபாவை நம்பி 5,000 ரூபாவை கொடுத்தோன்னா இதெல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும், ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகலாம் மேபி ஃபியூச்சர் கடைசியாக சொல்லும் போது. ஓகேவா, ஸோ 5,000 ரூபாவை எடுத்துகிட்டு தலைவர் என்ன பண்ணார், ப்ராடக்ட்ஸ் வாங்கினார். ஓகேவா, அது அசம்பிள் பண்ணுறதுக்கானது வாங்குறதுக்காக போகணும். ஸோ இங்கெல்லாம் மவுண்ட் ரோட் போய் வாங்குறதுக்காக போகணும். அவர் 5,000 ரூபா வாங்கினது வந்து இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, நேற்றுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நேற்று ஈவினிங் வாங்கிட்டாருன்னா 5,000 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டார். ஏன்னா காலையில் ஏஞ்சி போயிட்டு மவுண்ட் ரோட்டில் போயிட்டு வாங்கணும், காலையில் அசம்பிள் பண்ணிட்டு 10 நிமிஷம் வேலை தான் CPU அசம்பிள் பண்ணிட்டா மாட்டுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஷெட்யூலாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்துட்டு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மணி ப்ளஸ், அதாவது நான் கையிலலாம் கொடுக்கல, ஜிபே தான், ஃபோனும் பர்ஸு ஆட்டையை போட்டாங்க. ஸோ திருடிட்டாங்க. இதுதான் வந்து எனக்கு அன்றைக்கி இன்ஃபர்மேஷனாக வருது, இந்த மாதிரி திருட்டாங்கப்பா, என்ன பண்ணன்னு தெரில அப்படின்னா எனக்கு வந்து சங்கடமாயிடுச்சு. எனக்காக ஹெல்ப் பண்ண வந்த மனுஷன் கடவுள் சோதிக்கிறாரு, என்னை வந்துட்டு இது பண்ணாமல் எனக்கு நடுவில் ஹெல்ப் பண்ண வரவங்க எல்லாரையும் டிங்கரிங் பண்ணி பார்க்குறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு சங்கடமாயிடுச்சு. ஸோ விடுங்கண்ணா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் நாளைக்கு காலைல கேஸ் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க, அது பிரச்சனை இல்லை, ஈவினிங் வர ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஈவினிங் வர இஷ்யூஸ் இல்லை, ஏன்னா லைக் அவருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ நேரம் நிற்க வைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால விட்டுட்டேன். அவர்கிட்ட மதியானம் 3 மணிக்கு கால் பண்ணேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுருக்காங்கப்பா அப்படின்னேன். ஓகேன்ட்ட ஈவினிங் 6 மணி ஆச்சு. ஓகே நான் கால் பண்ணிட்டேன், கால் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க எல்லாம் ஓகே அப்படின்னு கேட்டப்ப, தம்பி உனக்காக தான்ப்பா நான் நின்றுருக்கேன் மவுண்ட் ரோட்டில், அதோ வந்துடுவேன். ஓ இன்னும் வாங்கவே இல்லையா திங்ஸ்ன்னா, அதோ வாங்கிடுறேன்ப்பா அப்படின்னாரு. ஸோ 6 மணி ஆகிடுச்சு. அப்புறம் 8 மணி ஆகுது. 8 மணிக்கு ஒரு கால் பண்ணேன், மவுண்ட் ரோட்டில் தான் இருக்குன்னாரு. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏற்கனவே 2 வாரம் டிலே, இது உங்களை நம்பி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரம்ண்ணா அப்படின்னோடனே அவர் சத்தியமாக சொல்கிறேன், காலையில் 10 மணிக்கு நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா, எனக்கு நிறைய புரியுது, நான் என்ன தான் என் பர்சனல் சைடு இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் சொல்ல முடியாதுன்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சரி புரிஞ்சுக்கிட்டார் ஒரு வழியான்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு முன்னாடி, அதாவது 9 மணிக்கு கால் பண்ணேன். 9 மணிக்கு கால் பண்ணால் ஆள் வந்துட்டு ஃபோன் எடுக்கல. அப்புறமேட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன். 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன்னா எடுக்கலை, சீரியஸாக எடுக்கலை. 1 மணிக்கு பண்ணேன்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு பண்ணப்போ அவர் என்ன சொன்னார், எடுத்துகிட்டு நான் ஒரு மாதிரி டென்ஷனில் பேசினேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எப்போ பேசினேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஒரு ஃபோன் கால் இல்லை அப்படின்றப்ப அவர் வந்துட்டு, ஜி உண்மையிலே 3 மணிக்கு நான் வந்துடுவேன் ஜி, ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணனே தெரில அதனால தான் அப்படின்னாரு. சரி ஓகே 3 மணிக்கு வந்துடுவாருன்னு நினச்சிட்டு 3 மணிக்கு பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு ஈவினிங் 6 மணி ஓகேவா, 6 மணிக்கு வந்துட்டு அவராக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் என்னன்னா உங்கள் கதை அப்படின்றேன். அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ கொடுத்தல்ல அந்த காசு, நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன், கொடுத்தல்ல ஒரு காசு, அந்த காசை தான் நான் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதனால இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் வாங்க காசு இல்லை, ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதுன்னு. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே வேணா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, காசு என்ன யாரை நம்பி யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் காசு அது அப்படின்னு சொல்லி நான் பாட்டு ஆர்கியூ பண்ணிருக்கிறேன். எனக்கு புரியுதுடா, தப்பாக எடுத்துக்காதரா ப்ளீஸ், என் நிலமை யோசிக்கணும், ஏன் நிலமை யோசிங்க, நான் எவ்வளோ பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லிருந்தேன். ஓகே, ஸோ இப்படி யோசிச்சுட்டு இப்படி சொல்லிட்டுருக்கேன். சொல்லி முடித்தோன்னே உங்களால் மேக்ஸிமம் சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க, சாரிடா நான் தந்துடுறேன், இல்லை காசை ரிட்டர்ன் பண்ணுறேன், இல்லை நான் முடிச்சு தந்துடுறேன், இன்றைக்கே வந்துடுறேன், இல்லை நாளைக்கு வந்து. ஆனால் சொல்லி முடித்தோன்னே ஜி ஒரு 300 ரூபா இருந்தால் மட்டும் அனுப்பிச்சி விட, நான் வந்துட்டு பஸ் ஃபேர் காசு இல்லாமல் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் ப்ரோ, சரியான சைக் ஆகிட்டேன் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணனே தெரில. அப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஓனர்கிட்ட காசு கொடுத்து ஓனர் வந்துட்டு காசு கொடுத்தாரு இவருக்கு. ஸோ நான் டைரக்ட் பே பண்ணல, ஓனர் தான் பண்ணேன், அவர் தான் இவருக்கு பண்ணியிருக்காரு.
ஸோ ஓனர்கிட்ட சொல்லிடாத, தயவு செஞ்சு நான் இப்படி பண்ணன்னு தெரிஞ்சுன்னா அவர் அவ்வளோதான் என்னை கொண்டுருவார் அப்படின்றப்ப நான் சொல்லலை, ஒழுங்கு முறையாக நாளைக்கு வந்து சேருங்க அப்படின்னு. ஸோ நாளைக்கு தான் இந்த நாள். காலையில் கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. கிட்டத்தட்ட 10 கால் பண்ணிட்டு எடுக்கலை. ஸோ ஓனர் கால் பண்ணேன், அவர்கிட்ட நான் அவருக்கு கால் பண்ணேன், என்ன செய்ய எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சுல ஓகே அப்படின்றாரு. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இப்படி ஒன்று நடந்துட்டுருக்குன்னு. அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி இன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு திருந்திக்கேன்னு. நான் ஒருத்தர் வந்தார், இவரையும் நம்பி 5000க்கு இது பண்ணதுனால இப்போ இப்படி ஒரு தெருவில் நிற்கிறேன். ஸோ இதுதான் வந்து 2வது மேஜர் ஸ்ட்ரெஸ். 3வது ஸ்ட்ரெஸ் சாரி மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸில் 2வது கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனதுலாம் ஒரு விஷயமானா, கரண்ட்டு போனது விஷயம் இல்லை, தண்ணி ஏற்கனவே இல்லை, தண்ணி மோட்ரு போடலை. மோட்ரு வந்துட்டு ஆக்சுவலாக கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அவங்க தான் மோட்ரு போடுவாங்களா. சரி ஓகே விட்டேன், அவங்க போட்டுருவாங்கன்னு பார்த்தா போடவே இல்லை, தண்ணியே ஏறல போல். நான் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன், சூச்சு போகலான்னு போகிறேன் நடுவில். அதுக்கப்புறமேட்டு தண்ணி வரல. அப்புறமேட்டு அவ்வளோதான், என்ன பண்ணுறது, இன்னும் கரண்ட் வரல. கரண்ட் இது ஃபேன் எப்படியும் ஒரு இன்வெர்ட்டர் இருந்து அந்த குறன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ கரண்ட் வரல. இப்போ என்னன்னா மினரல் வாட்டரில் மூஞ்சி கழின்னு வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், ஓகே இவனும் பல இது பட்டுட்டு தான் இருக்கானோன்ட்டு. சில பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு ஓகே இவனும் பட்டுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணும், இதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. மேஜர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ். ஓகே, முதல்ல வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு இந்த மாதிரி பெண்டபிள் பாத்திரம். இது ஆக்சுவலாக பெண்டபிள் இந்த சென்ஸ் இந்த மாதிரி குழி இருக்கணும், நீங்கள் தட்டாக எடுக்காதீங்க, குழி இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதை வந்துட்டு இப்படி ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. பேக் கேமில் காட்டுவா. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எய்ம் பண்ணி இப்படி குத்திடணும். அப்படி குத்துனோன்னே இந்த இடம் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். கதறிட்டேன் நான், அடுத்த கட்டுக்கு இது பண்ணிட்டேன். ஒரு மாதிரி மானவரியாக வலிக்கும். வலிக்கும்போது உங்கள் மைண்டு ஃபுல்லாக இதோட பெயினுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ கை உதறவா இல்லை என்ன பண்ண இது வீங்கிடுமோ அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துடுவீங்க. ஆக ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகாது, ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் சொட்டையாயிடுச்சு அப்படின்னா பெரிய முடிஞ்சளவு இப்படி ஆப்போசிட்டில் அவ்வளோதான், நார்மல் ஆகிடுச்சு. ஓகேவா, இது பாத்திரம் இப்போ டேமேஜ் ஆன மாதிரி இருக்காது. ஸோ இப்படி ஆப்போசிட்டில் பண்ணி நீங்கள் இதை பொழைச்சிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ, ஆப்போசிட்டில் பண்ணி எனக்கு ஏதோ ஆவலை ப்ரோ, என்ன ப்ரோ நீ சொன்ன நான் பண்ணிட்டேன்னீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வைக்காதீங்க. அங்கேயே வச்சிங்கன்னா தொக்க மாட்டிக்குவீங்க வீட்டில். அங்கே பாத்திரம் இப்படி மேலே இது மேலே இப்படியும் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, மேலே இப்படின்னு தான் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தூக்கிட்டு அடியில் இதை வச்சுருங்க. ஏன்னா இந்த இருக்க பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் காலியாகி இல்லை மேபி உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா 2 பாத்திரத்தை யூஸ் பண்ணி கழுவிட்டு மேலே மறுபடியும் அதே வச்சு இதை கடைசி வரை யூஸ் பண்ணாமே இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன டெக்னிக் டு ஹைட் யுவர் இது. இப்போ நீ வீடியோவில் சொல்லிட்டியடா உங்கள் அம்மா பார்த்துருவாங்களேன்னா, எங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க என் வீடியோவை, அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் நான். இது அதுவும் இல்லாமல் இது சொட்டை ஆகலை, ஓரளவு ஓகேயா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் இது தான். என் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் உட்காந்து கூவியிருக்கேன் இவ்வளோ நேரம். ஸோ பார்ப்போம், ஜிம்முக்கு போயிட்டு ஆப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் இன்றைக்கி ட்ரெயின் பண்ணிவிட்டு, ஆனாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த மைண்ட் அதுலேருந்து வரமாட்டேங்குது ப்ரோ. அது எப்படி ப்ரோ, ஒரு 5000 ரூபாய் ப்ரோ, 5 + 10 = 20,000 25,000. ஸோ அது பார்ப்போம், நான் எப்படியாவது ஆனால் ரெடி ஆகிடும் ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ அச்சாலும் தாங்கலான்ற மாதிரி ஆகிடுவீங்க. சரி அடிங்கடா ரெடியாக இருக்கண்டா அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் நான் வந்துட்டேன். ஸோ அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதப்பா, உன்னை பார்த்தா சங்கடமாக இருக்குது, டயர்டான மாதிரின்னு. டூ யூ திங்க் நான் வந்து டயர்டான மாதிரி இருக்கேன்னு? ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் தேங்க்யூ ஃபார் த கேர். நான் கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ணுறேன். சின்ன வயசு தானே, அதனால் ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக எதுவுமே இல்லாமல் எதுவுமே பிரச்சனையே வராமல் நீங்கள் பாட்டு டப்புன்னு நினச்சதெல்லாம் வந்துச்சுன்னா தேர மாட்டீங்க. இவன் தேர மாட்டான் பாவா அப்படின்னு ஆயிடுவீங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பறக்கும்னுவாங்க. இது தை மாதமா, ஆடி வரப்போகுது கைஸ். ஸோ என்ன நடக்கும்னு தெரில. இன்றைக்கி தனுஷ் ராசிக்கு என்ன போட்டிருக்கு, நேற்று வந்து சிக்கல்னு போட்டிருந்துச்சு, ஆனால் மாஸ் காட்டிடலாம் ராசியே மாற்றி எழுதலான்னு பார்த்தா சிக்கல் தான் உண்மையிலே. இன்றைக்கி வந்துட்டு என்ன போட்டிருந்துச்சின்னு கவனிக்கல. ஸோ ஓகே கைஸ், சந்திப்போம், பாய்.